ஹாய் எனிமி ஃபேன்ஸ், நம்ம இந்த வீடியோவில் டாப் 10 ஸ்ட்ராங்கஸ்ட் லைட்னிங் யூஸரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் சாஸ்கே பிடிக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அஷிராமா பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நருட்டோ பிடிக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10th பிளேஸில் யார் இருக்கானா பொருட்டோ உசுமாக்கி தான் இருக்கார். இவர் எவ்வளோ பவர்ஃபுல்லான லைட்னிங் ஸ்டைல் யூஸர்னால் இவரால் தண்டர் கிளாப் ஆரோ சாஸ்கே கிட்டேருந்து நிறையவே லைட்னிங் ஸ்டைல் ஜுட்ஸுலாம் கற்றுந்துருப்பார். இவரை பற்றி ஒரு ஃபுல் வீடியோவே போடலான் இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க காய்ஸ். 9th பிளேஸில் மிட்சுக்கி தான் இருக்கார். இவர் எவ்வளோ பவர்ஃபுல்லான லைட்னிங் யூஸர்னு பொருட்டோ சீரிஸ் பார்த்த எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த சொன்னியின் எக்ஸாம்லலாம் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஜுட்ஸஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் காரா மாதிரி இருக்கிற அவரோட பையன் ஷிங்கியவே கொஞ்ச நேரத்துக்கு மேலே விட்டுருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரோச்சும் அவரோட பையன் இருந்ததுனாலே ஸ்னேக்கை கலந்து லைட்னிங்லாம் யூஸ் பண்ண முடியும் இவரால். 8th பிளேஸில் காக்கோசு தான் இருக்கார். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்காட்சுக்கியில் தான் இருப்பார். இவரும் ரொம்ப பேடஸான கேரக்டர், ஹிடன் கூடலாம் சேர்ந்துருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவரால் லைட்னிங் ஸ்டைல்லாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் கக்காஷி கூடலாம் சேர்ந்து சண்டை போடும் போது இவர் எவ்வளோ சூப்பராகவே லைட்னிங் ஸ்டைல்லாம் யூஸ் பண்ணியிருப்பார். ஆல்சோ இவர் ஒரு இமோர்ட்டலும் கூட. 7th பிளேஸில் நம்ம 4th ரேக்காகவோட தம்பியான கில்லர் பி தான் இருக்கார். இவர் எவ்வளோ ஃபைனஸ்டான தாய் ஜூஸ் யூஸர் தான் தெரியும். ஆல்சோ இவர் லைட்னிங் ஸ்டைலும் கற்றுருந்துருப்பார். யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 4th ரேக்காக கிட்ட இருந்து தான் கூட சண்டை போடும் போது எப்படி சாஸ்கேவே மிரண்டு விட்டுருப்பாருன்னு நருட்டோ சீரிஸ் பார்த்த எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்சோ இவருக்கு ரேப்னால் ரொம்பவே பிடிக்கும். நருட்டோ சீரிஸ் பார்க்குற நிறைய பேருக்கு இவர் ஃபேவரட் கேரக்டராகவும் இருப்பார். 6th பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டருவி தான் இருக்கார். இவரும் ஸ்ட்ராங்கஸ்டான லைட்னிங் ஸ்டைல் யூஸர் தான். 4th கிரேட் நிஞ்சா வாரெல்லாம் எவ்வளோ ஃபைனஸ்டான ஒரு லைட்னிங் ஸ்டைல் யூஸராக இருந்திருப்பாருன்னு சொல்லிட்டு நருட்டோ சீரிஸ் பார்த்த எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்சோ இவரும் 5th ரேக்காக தான். 5th பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 3rd ஓக்காகேவான இருசன் சருட்டோபி தான் இருக்கார். இவர் ஆல் 5 எலமெண்ட் ஆஃப் சாக்ராவையும் கண்ட்ரோல் பண்ணி மாஸ்டர் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவரும் 4th கிரேட் நிஞ்சா வேர்ல்டில் ஒபிட்டோவோட க்ளோன் கூடவே சண்டை போட்டிருப்பார். 4th பிளேஸில் யார் இருக்கானா 4th ரைக்காகே தான் இருக்கார். இவரும் எவ்வளோ பவர்ஃபுல்லான லைட்னிங் யூஸர்னு சொல்லிட்டு நருட்டோ சீரிஸ் பார்த்த எல்லாருக்குமே தெரியும். 3rd பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 3rd ரைக்காகே தான் இருக்கார். இவர் எவ்வளோ பவர்ஃபுல்லான லைட்னிங் யூஸர்னால் இவரால் பிளாக் லைட்னிங்கையும் யூஸ் பண்ண முடியும். இந்த பிளாக் லைட்னிங் நார்மல் லைட்னிங்கோட ரொம்ப பவர்ஃபுல்லானது. அது மட்டும் இவரால் லைட்னிங் ஆர்மரையும் க்ரியேட் பண்ண முடியும். இதை வச்சு எனிமிஸ்லேருந்து ப்ரொடெக்ட் ஆகலாம். 2nd பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கக்காஷி ஹாட்டாக்கே தான் இருக்கார். இவர் எவ்வளோ பவர்ஃபுல்லான லைட்னிங் ஸ்டைல் யூஸர்னால் இவரால் லைட்னிங் பிளேட், ரைக்கெரி, அதுக்கப்புறம் ஷரிங்கனை அவர்கிட்டேருந்து போயிட்டக்கப்புறம் பர்பிள் லைட்னிங்லாம் யூஸ் பண்ணியிருப்பார். இவரும் 5 எலமெண்ட் சாக்ராவையும் மாஸ்டர் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் இவர் தான் 6th ஓக்காகவும் கூட. 1st பிளேஸில் யார் இருக்கான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். 1st பிளேஸில் சாஸ்கே உச்சிஹா தான் இருக்கார். இவர் எவ்வளோ பவர்ஃபுல்லான லைட்னிங் யூஸர்னால் இவரால் சிடோரி யூஸ் பண்ண முடியும். சிடோரியிலே பல வகையான சிடோரிலாம் இவரால் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட ஒரு ட்ரம் கார்டு மாரி 6 பேத்தோட பவரும் இருக்குது. அதனாலேயே இவர் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் லைட்னிங் யூஸர். அதனால தான் நான் இவரை டாப் 1ல் போட்டிருக்கேன். இது என்னோடய ஃபேவரட் லிஸ்ட் தான். உங்களுக்கு என்ன ஃபேவரட் லிஸ்ட் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பாய் காய்ஸ். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.